பண்ணாரி அம்மன் வந்து கர்நாடகாவில் பிறந்ததுதான். சாமுண்டீஸ்வரி அக்கா, பண்ணாரி அம்மன் தங்கச்சி. அங்க வந்து ஒரு சாபத்தீடுனால அந்த பண்ணாரி அம்மன் வந்து ஒரு மந்திரவாதி பிடியில இருந்து சிக்கி அவன் சொல்ற மாதிரி கேட்கற மாதிரி அவன் மந்திரவாதி பண்ணிட்டான். கர்நாடகாவில இருந்து அந்த மந்திரவாதி கேரளாவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் அந்த பண்ணாரி ஆத்தாவை கூட்டிட்டு வந்தான். நீ முன்னாடி போப்பா, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு அந்த ஆத்தா சொல்லியிருக்குது. நீ பின்னாடி வர்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த மந்திரவாதி கேட்க, ஒரு காலில் சலங்கை கட்டிட்டு இருக்கிற மந்திரவாதி அந்த சலங்கை வாங்கி பண்ணாரி ஆத்தா கட்டிருச்சு. சலக்கு சலக்குன்னு சவுண்டு கேட்கு, நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு பண்ணாரியாத்தா சொல்லிருச்சு. ஆத்தா அவன் மந்திரவாதி முன்னாடி போக, ஆத்தா பின்னாடி போக, சலக்கு சலக்குன்னு சவுண்டு கேட்டு இருக்குது. மந்திரவாதியுமே அவன் வழிகாட்டியா கர்நாடகாவில இருந்து எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். வர்ற வழியில வந்து பண்ணாரியில வந்து ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துல வந்து தண்ணி ஃபுல்லா போயிட்டு இருக்கு. பண்ணாரியாத்தா வந்து அவங்ககிட்ட சொல்லி இருக்குது மந்திரவாதி கிட்ட, சலங்க சத்த நான் சலங்கையை வாங்கி கட்டிட்டேன், நான் பின்னாடியா தான் நான் வருவேன், எங்கேயும் போக மாட்டோம், பின்னாடியா தான் நான் வருவேன், ஆனா எக்காரணத்தை கொண்டு நீ என்னை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு பண்ணாரியாத்தா சொல்லியிருக்குது. நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு மந்திரவாதியும் சத்தியம் பண்ணிட்டான். அந்த தண்ணிக்குள்ள இறங்கித்தான் அந்த கரையை தாண்டணும். தாண்டி போனா தான் அவ தடத்துக்கு வர முடியும். தண்ணியில இறங்கி அந்த மந்திரவாதி போயிட்டு இருக்கிற போது பண்ணாரியாத்தா இறங்கி வந்துட்டு இருக்குது. அவன் பின்னாடியே சலங்க சத்தம் கேட்காது. தண்ணிக்குள்ள வரையில சலங்க சத்தம் கேட்கல. அப்புறம் மந்திரவாதி என்னடா சலங்க சத்தமே கேட்கலையே, பண்ணாரியாத்தா தப்பிச்சுட்டாளாட்டு காணமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்கான். திரும்பி பார்த்ததுமே பண்ணாரியாத்தா அங்க இல்ல. அந்த ஆத்தா குடி கொண்டதும் அந்த தெப்ப குளம், அந்த பள்ளம் தான். அது ஆதி பீடம்.